பாத்தீங்களா மேடம், விதி எப்படி நம்மள ஒன்னா சேர்த்து வச்சிருக்குன்னு. ஓகே ஓகே மேடம், என்ன தப்பா எதுவும் நினைக்காதீங்க. உங்க விக்கல் நிக்கிறதுக்காக அதிர்ச்சியா ஏதாவது ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக சும்மா சொல்றேன். பாருங்க, விக்கல் நின்னுடுச்சு. தேவையில்லாம ஏதாவது பேசாதீங்க சார். சாக்கு போக்கு சொல்லாதீங்க. போய் வேலையை பாருங்க சார். வேலையை தானே பாக்குறேன். இவ்வளவு நேரம் நீங்க விக்கிறீங்களா, இப்ப நான் விக்கிறேன். பாருங்க, ஐஸ்கிரீம் 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 ஐஸ்கிரீம், கப் ஐஸ்கிரீம், கோன் ஐஸ்கிரீம், டேஸ்டியான ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, மால்பெரி. சாப்பிடுறீங்களா மேடம்? ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா மேடம்? பேனா 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 இருக்கு, வாங்குறீங்களா மேடம்? எழுதுறீங்களா மேடம்? என்ன மேடம், இவ்வளவு நேரம் நீங்க விக்கிறீங்களே, நான் உங்களை முறைச்சேனா? நான் விற்கும் போது மட்டும் இப்படி முறைக்கிறீங்க? லட்சுமி மேடம், சுவிட்ச் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட குட்டி நான் காணோன்னு தெரிஞ்சு தவியா தவிச்சுக்கிட்டு இருப்பான். எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கானோ எனக்காக என் குட்டி. பாவம் என்னோட குட்டி. குட்டி, என்ன மன்னிச்சிடு குட்டி. நான் இப்படி மாட்டிக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்துறேனா, உன்னை அழ வைக்கிறேனா குட்டி? சாரி குட்டி, என்ன மன்னிச்சிடுறா. இங்கதானே? இங்கதான் சந்தோஷ். இங்கதானே லாக் நினைக்கிறேன். பண்ணிருக்கேன். ஆமாண்டா, ஆ, ரெகுலரா அத்தை எங்க? இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வருவாங்க. அப்படியா? ஆனா பூட்டி இருக்கே. ஓ, டேய் போன் கொடு. ஆ. ஏய், என்னாச்சு? இன்னும் நாட் ரீச்சபிள்னு தான் வருது. அம்மா, நீங்க எங்கம்மா இருக்கீங்க? ரொம்ப சாரிடா குட்டி. எல்லாமே என்னோட தப்புதான். நான் இந்த கடைக்கு முதல்ல வந்திருக்கவே கூடாது. அம்மா நேரம் எங்க இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோன்னு தெரியல. எனக்கு மண்டே வெடிச்சிரும் போல இருக்கு எனக்கு. சந்தோஷ், அழாதடா. நீ அழுதா எனக்கும் அழுகழுகையா வருது. பயமா இருக்குடா. ப்ளீஸ்டா, அழாதடா. இப்ப பாருங்க, என்னால என் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்தா அவங்க கூட போகாம இருந்து தொலைச்சிட்டேன். சாரிம்மா, உங்களை சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். என்ன தவிர உங்களுக்கு வேற நினைப்பே இருந்ததில்ல. அத நான் உணராமலே இருந்துட்டேனேம்மா. சந்தோஷ், அழாதடா. எனக்காக எல்லாம் செஞ்ச அம்மாவை இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேனே பவி. அம்மா, நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஒரு சின்ன க்ளூவாவது கொடுங்கம்மா. என் உயிரை கொடுத்தாது நான் உங்களை காப்பாத்துறேம்மா. சந்தோஷ், கொஞ்சம் இருடா. பக்கத்துல யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாம்டா. எங்க போய்? வா வா.
கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுல? எனக்கு எதுவும் கேட்கலையே சந்தோஷ். குட்டி 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 மேடம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எமோஷனல் ஆகி அழுது புலம்புறதுனால எதுவுமே நடக்க போறதில்ல. கொஞ்சம் நிதானமா இருங்க. ஏய், இல்ல பவி, அம்மா என்ன குட்டி குட்டின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல பவி, என்னை கூப்பிடும்போது அம்மா எப்பவும் குட்டி குட்டின்னு கூப்பிடுவாங்கல்ல, அது என் காதுல அசரீரி மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. வா போலாம். வா ஏறு போ. இங்க ஸ்டாப் பண்ணு. இங்க கேட்டு பாக்க. இங்க ஸ்டாப் பண்ணு. அண்ணா, இந்த போட்டோல இருக்கவங்கள எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லையாப்பா, பார்க்கலையே. அது அவர்கிட்ட கேட்கலாமா? அண்ணா, இவங்கள பாத்திருக்கீங்களா? இங்கே தான் இருக்கேன், இப்படி யாரையும் பார்க்கல. ஷியோரா பார்க்கலையாண்ணா? நல்லா பார்த்து சொல்லுங்கண்ணா. ம், நான் பார்க்கல. ஏய், வேற எங்கேயாவது பார்க்கலாம் வா. வா. எடு போலாம். எங்க தான் பவி போறது? போலாம் வா, தேடி பார்க்கலாம். கிடைப்பாங்கடா. வண்டி எடு. வண்டியை எடு சந்தோஷ்.
லட்சுமி மேடம் அழாதீங்க ப்ளீஸ். நான் உடனே இங்க இருந்து வெளியில போகணும். நான் என்னோட குட்டிய பார்க்கணும். என்ன மேடம் சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடுன்னு 16 வயது நிலையில வர சப்பானி மாதிரி சொன்னதையா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அழறது உங்களுக்கு கிண்டலா இருக்கா? சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் குடும்பம் குழந்தை எல்லாம் இல்லாத ஒண்டி கட்டதா. ஆனா புள்ள பாசம் என்னங்கிறது எனக்கு தெரியும் மேடம். என் அம்மா என் மேல வைக்காத பாசமா உங்கள மாதிரியே தான். நான் பண்ண தப்புக்கு என்ன மெல்லமா அடிச்சுட்டு ஐயோ அடிச்சுட்டமேனா அம்மா அழுவாங்க. ஒரு பேச்சுக்கு கூட என்ன நீன்னு அவங்க சொன்னதே இல்லை. என்னை பத்தி யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப உயர்வா தான் சொல்லுவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரியே தான் நீங்களும் குணத்துல எங்க அம்மாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கீங்க. அம்மானாலே அன்புதானே. எல்லா அம்மாவும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. அதே மாதிரி தான் பிள்ளைங்களும். கூட இருக்கிற வரைக்கும் அவங்கள புரிஞ்சுக்காம பேசிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அழ வேண்டியது. என் குட்டி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எப்பவுமே என் மேல பாசமா தான் இருப்பான். என்ன கொஞ்சம் முன் கோவம் ஜாஸ்தி. எதா இருந்தாலும் யார் மேலயும் டக்கு டக்குன்னு கோவப்படுவான். யார் என்னன்னு பார்க்காம வார்த்தைகளை கொட்டுவான். ஆனா அவன் மேல தப்புன்னு தெரிஞ்சா போதும், தயக்கம் இல்லாம உடனே சாரி சொல்லிடுவானே. விட்டு கொடுக்க மாட்டீங்களே. பிள்ளைங்களை கண்மூடித்தனமா நம்புறதுல எல்லா அம்மாக்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஊர்ல இருக்கிற மத்த பிள்ளைங்க மாதிரி இல்ல சார் என்னோட குட்டி. வேலைக்கு போகாம ஊர் சுத்திக்கிட்டு குடிச்சுக்கிட்டு நடு ராத்திரியில கதவு தட்டுற பிள்ளைங்க தான் இப்ப அதிகமா இருக்காங்க. ஆனா என்னோட குட்டி அப்படியெல்லாம் இல்ல. வேலை முடிஞ்ச அடுத்த நிமிஷம் வீட்டுல இருப்பான். அவனுக்கு குடும்பம் தான் சார் உலகம். எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்லாமையே புரிஞ்சுக்கிட்டு உடனே செஞ்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய நான் தவிக்க விட்டுட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. மேடம் மேடம் ஐயோ அழாதீங்க. உங்க உணர்வு என்னன்னு எனக்கு புரியுது. இப்ப என்ன உங்களுக்கு உடனே இங்க வெளியில போகணும் அவ்வளவுதானே? இருங்க அந்த ஷட்டரை ஏதாவது பண்ணி திறக்கிறேன்.
என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல கம்பி சின்னதா ஸ்லிப் ஆயிடுச்சு அவ்வளவுதான். காட்டுங்க காட்டுங்க கைய. என்ன சார் இது? ஒண்ணு இல்லன்னு சொல்றீங்க. இது பாருங்க கையில இருந்து ரத்தம் எப்படி கொட்டிட்டு இருக்குன்னு. ஆமா, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? பாத்து பண்ண கூடாது. மேடம் சின்ன காயம் தான் மேடம், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. என்ன சார் சின்ன காயமா இது? கம்பி நல்லா கிழிச்சிருக்கு. முதல்ல ரத்தத்தை நிறுத்தணுமே. என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம், நான் ஏதாவது செய்யறேன். அம்மா இருங்க இருங்க. இப்படியா பண்றது? கொஞ்சம் நிதானம் வேண்டாம்? சும்மா இருங்க. பெரிய பயில்வான்னு நினைப்பு. ஷட்டர் உடைக்க போறீங்களா? என்ன மேடம், என்ன பண்றது? நீங்க அழுதது எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஷட்டர் உடைக்கலான்னு போய் கையை உடைச்சுக்கிட்டேன் மேடம். மேடம், உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் நடக்கிற போராட்டத்துல எப்போ உணர்ச்சி தான் ஜெயிக்குது. அதான் இப்படி. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? கையில காயம் பட்டிருக்கு. எப்ப பார்த்தாலும் தொண 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 தொணன்னு பேசிக்கிட்டு. முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓரமா உட்கார்ந்துட்டு ரெஸ்ட் எடுங்க. பேசக்கூடாது. போங்க. போறேன். சந்தோஷ், என்னடா இது? சின்ன குழந்தை மாதிரி அழற. அத்தைக்கு ஒண்ணும் ஆகாதுடா. என் பவி, அம்மாக்கு என் மேல எதுவும் கோபம் இருக்காதுல்ல? என் மேல கோச்சுக்கிட்டு போயிருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது சந்தோஷ். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தைரியமா இரு. ஏன் இப்படி பதற? இல்ல பவி, இத்தனை நாளா நான் அம்மாவை புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ பேசியிருக்கேன். அதுவும் அவங்க என் மேல காட்டின அன்பை நான் உதாசீனப்படுத்திருக்கேன். ஆனா ஆனா அம்மா ஒரு நாள் கூட என் மேல வெறுப்பையும் கோபத்தையும் காட்டினதே கிடையாது. இப்படி ஒரு பிள்ளைக்கு என் அம்மா மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறது வரம் பவி. எனக்கு அம்மாவை இவ்வளவு பிடிக்குன்றது எனக்கு இப்பதான் பவி புரியுது. சந்தோஷ், நம்ம எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். இனிமேலும் லேட் பண்ண வேண்டாம். நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். நானும் அதான் நினைச்சேன். நம்ம போலாமா? சீக்கிரம் சீக்கிரம் வா. ஏறு ஏறு.